அன்றைக்கு அவருக்கு யார் எதிரி? அவருக்கு தேவைப்பட்டால் நண்பர்கள், தேவைப்பட்டால் எதிரிகள், இல்லை என்றால் துரோகிகள். அவருக்கு பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி இல்லை என்றால் அவர்கள் துரோகிகள் என்று சொல்லி காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல் அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர். நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம், நாங்கள் சொன்னோம், பல காலகட்டம் சொன்னோம், பல நேரத்தில் சொன்னோம். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடித்த சனி. இவர் தானாக செயல்படவில்லை. ஒரு தூண்டுதல் பின்னணியிலே மிகப்பெரிய சரிவலை பின்னப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா இல்லை, இந்த கட்சிக்கு தலைவர் இல்லை, இந்த கட்சியை அழித்து விடலாம், இந்த சின்னத்தை முடக்கி விடலாம், அதற்கு தேவையான தோதான நம்மளால் முடியாது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகிய நம்மளால் முடியாது, அது அவர் தந்தை காலத்திலே பார்த்து விட்டார்கள், முடியாது, இந்த அண்ணா திமுகவை நம்மளால் அழிக்க முடியாது, அந்த சக்தி நமக்கு இல்லை, திமுக நமக்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். மற்றதெல்லாம் என்ன தெரியுதோ இல்லையோ புரிந்து கொண்ட அவர் உள்ளிருந்தே கொல்லும் வியாதியாக எதிரியை விட பக்கத்தில் இருக்கிற துரோகி தான் மிக மிக ஆபத்தானவர். எதிரியால் சாதிக்க முடியாததை ஒரு நண்பன், கூடியே இருந்த நண்பன், கூடியே ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா படுத்து எல்லாத்திலையும் பங்கெடுத்து கொண்ட ஒருவன் துரோகியாக மாறினால் அவன் 1000 எதிரிக்கு சமம். துரோகத்திற்கு என்றைக்குமே ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. ஒரு விதத்தில் நாங்கள் அண்ணா திமுக இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்கள் 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் நெஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது.